இல்ல நீங்க சொல்ற மாதிரி அதிகபட்ச பெண்களுடைய ஓட்டே வந்து விஜய் பக்கம் தான் இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இளம் பெண் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறாங்க, நான் என்ன மாதிரி வேணா என் தலைவருக்காக மாற போறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிற அளவுக்கு தானே பெண்களுடைய மனநிலைமை வந்து அவர் வந்து இது பண்ணி வச்சிருக்காரு. இது தவறான ஒரு இது. நீங்கள் சோசியல் மீடியாவில் வரக்கூடியதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் வந்து அப்படி பார்த்தா ஒரு அம்மா சோசியல் மீடியாவில் சொல்லுவாங்க, எனக்கு என் ஹஸ்பண்டை விட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும்னு சிரிச்சாங்க. சரியா? இது வந்து அந்த இடத்த கடந்துடலாம். அதன் பிறகு அவங்க வீட்டில் ஃபேமிலியில் சுற்றி உள்ளவங்களோட மன பார்வை இவங்க மேலே எப்படி இருக்கும், பார்வை இருக்கும், யோசிச்சு பாருங்கள். அது உங்களை பாதிக்காதா? நீங்கள் உங்கள் தலைவரை தலையில் வச்சு கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லலை. இது எல்லாமே ஓட்டாக வருமா யோசிச்சு பாருங்கள். விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க, கூட்டங்கள் இருக்காங்கன்னு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 10,000 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அவங்க ஏஜ் லிமிட்டை பாருங்கள். ஓட்டு போட வயசு இல்லாத பசங்கள்லாம் இன்றைக்கி வந்து கூட்டம் போட தான் செய்கிறாங்க, கோஷம் போட தான் செய்கிறாங்க. இவங்களுக்கு ஓட்டுமே கிடையாது இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் வந்து நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்னு சொல்லி உட்காந்து பேசுகிறதுல இது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். இப்போவும் நாள் ரொம்ப கம்மி தான். ஆனால் இனிமேலாவது அவங்க கட்சிக்காரங்களையோ தொண்டர்களையோ என் கூட இருக்கவங்களையோ ஏமாத்தமாக இருக்கணும்னா ஒரே ஒரு வேலை அவர் பண்ணணும். ஏன்னா புஷியை கொஞ்ச நாள் நீ வந்து அப்புறமா இருப்பா, இல்லை நீ வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் நின்று உனக்கு அங்கே எப்படியாவது ஓட்டுக்கிட்டு வாங்கி வர வைக்கிறேன், டெபுட்டி சிஎம்மாவோ ஆயிருன்னு சொல்லி அவரை ஒதுக்கி விட்டாங்கன்னா கட்சி நல்லாயிருக்கும்.